வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. நான் உங்களோட ரோலி. இன்னைக்கு ரொம்ப லவ்லி டெக்னிக்ஸ்ல நீங்க கத்துக்க போறீங்க பெயிண்டிங்ல. அண்ட் பெயிண்டிங்ஸ்ல நிறைய விஷயம் இருக்கு. ஒரு சின்ன 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 டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு சித்திரத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அண்ட் இந்த சாரீ மீவாக் காட்டன் சாரீ அண்ட் லவ்லி கலர் காம்போவில் இருக்குது. அண்ட் அதுக்கு ஸ்லப் மெட்டீரியல் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பெயிண்டிங்காக. அண்ட் எனக்காக ஆசையாக பண்ணுறேன். அண்ட் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஏதோ கிறுக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமாம், ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் வேண்டாம். உங்களுக்கு கையில் எப்படி தோணுதோ அப்படி லீவ்ஸ் வந்து வரைஞ்சிக்கிட்டு அதை வந்து ஒயிட் கார்பன் வச்சு ட்ரேஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நம்ம ஸ்லீவ் பார்ட் இப்போ போட போகிறோம். அண்ட் அதுக்கு நான் எல்லோ பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் ஃபெவிக்ரில் பெயிண்ட் தான் எப்போவும் யூஸ் பண்ணுறது. ஃபேப்ரிக் பெயிண்ட் நீங்கள் நான் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாங்கிக்கலாம். ப்ரஷஸ் நம்ம கிட்டில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கிட்டவுமே அது ரவுண்ட் ப்ரஷ் அண்ட் ஃப்ளாட் ப்ரஷ் இருக்குது. அதில் ரவுண்ட் ப்ரஷில் உங்களுக்கு என்ன சைஸ் கன்வீனியன்ட்டோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் தான் எல்லோ ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக பண்ணாதீங்க. நான் லீஃப் டெக்னிக்ஸ் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணாமல் லீஃப் டச்சே பண்ணாதீங்க. ஸோ ஹாஃப் க்ரீனும் ஹாஃப் எல்லோவும் போட்டுட்டு, இதுதான் சூப்பராக அந்த மெர்ஜிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக வாட்டர் டச் பண்ணி அந்த ரெண்டு கலரும் ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் நேரத்தில் மெர்ஜ் ஆகிக்கும். நம்ம போடும்போது தெரியாது அது. பட் இப்போ வாட்டர் கொடுப்பேன் பாருங்கள். அந்த பவுண்ட்ரியில் அழகாக லைட்டாக வாட்டர் டச் பண்ணதும் அது கொஞ்சம் நேரத்தில் ஸ்ப்ரெட் ஆகி ரெண்டு கலரும் நம்ம தனித்தனியாக கொடுத்த மாதிரி இருந்ததில்ல, அந்த ஃபீலே வராது. நீங்கள் ட்ரை ஆனதும் பார்ப்பீங்க பாருங்கள். கிளாத்தில் ஸ்லோவாக ரெண்டு பக்கமும் அது அப்படியே அந்த ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கேப்லரி ஆக்ஷன்னு சொல்லுவோம் சயின்ஸில். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு சூப்பராக மெர்ஜ் ஆகிக்கும். நம்மளா இதை வரைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை பார்ப்பீங்க. நம்ம கையாக இதை போட்டுதுன்னு அந்த மாதிரி அது மெர்ஜாக இருக்கும். அதுக்கான டெக்னிக்கை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணி கொடுத்துடணும். அந்த மாதிரி எல்லா லீவ்ஸும் நான் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து டார்க் க்ரீன் இதில் யோசிச்சு பாருங்கள். அந்த லீஃபில் வந்து நீங்கள் வெறும் க்ரீன் போட்டிருந்தாலோ வெறும் எல்லோ போட்டிருந்தாலோ இந்த ஃபீல் கொண்டே வந்திருக்க முடியாது. என்ன க்ரீன் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ மர்ஜிங் டெக்னிக் வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் லுக்கு கொண்டு வரும் ப்ளவுஸ்க்கு. ஸோ இது நீங்கள் உங்கள் கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ்க்கு போடலாம். அண்ட் நான் இது ஃபினிஷ் பண்ணதும் இந்த ப்ளவுஸ் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கம்மிங் வீடியோஸில் நான் இந்த ப்ளவுஸ் போட்டு அந்த சாரீ வியர் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆக்சுவலி ஸ்டிச்சிங்க்கு போயிருக்கு. வந்த உடனே நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ வந்து அது டார்க் க்ரீனில் லைட்டாக ப்ரெஷ்ஷை ரொம்ப அழுத்தாமல் மைல்டாக மேலே டச் பண்ணி அங்கங்கே அப்படியே எனக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே மாதிரி க்ரீன் லீவ்ஸ் போட்டுட்ருக்கேன். அவுட்லைன் மாதிரி அவுட்லைன் நடுவில் வர அந்த நர்வ்ஸ் எல்லாம் போட்டதும் ரொம்ப 3D எஃபெக்டில் அழகாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பவழமல்லிப்பூ வரைய போகிறோம். ரவுண்ட் எந்த சர்க்கிள் எந்த சைஸில் வேணும்னு போட்டுக்கிட்டு நம்ம கோலம் போடுற மாதிரி புள்ளி வச்சுக்கிட்டேன். 6 புள்ளி அவ்வளோதான். அதில் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வஸ்திக்லாம் போடுவோம்ல, அப்படி ஸ்வில் பண்ணி அந்த மாதிரி ஒரு லைன் போட்டு குட்டி அழகாக இது இந்த பெட்டல் போடுறது பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். கீழே வந்து மெல்லீஸாகவும் மேலே விரிஞ்சும் போடணும். ஏன்னா ரஃப் கிளாத்தில் நம்ம ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் போடும்போது அந்த ஃப்ளவர் வந்து சரியாக வரலை. பட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு பழகிடுச்சு. கொஞ்சம் ஒரு 3-4 ஃப்ளவர்ஸ் போடுறதுக்குள்ளே பழகிட்டாங்க எல்லாருமே. ஸோ இதுவும் பல்க் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ப்ளவுஸும் சாரீ எல்லாமே. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டெக்னிக்ஸ் இப்போது கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணோம். இப்போ அங்கங்கே நமக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் ஃபில்லிங்ஸ். செடினா வெறும் இலையும் பூவும் மட்டும் இருக்காது இல்லையா. ஸோ வேறு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் போது அது வந்து ரியாலிட்டி கொண்டு வந்துட முடியும். இப்போது ஹைலைட் ஆரஞ்சு கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்து சென்டரில் ஒரு 4 ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன் எல்லா ஃப்ளவரோட சென்டர்லேயும். அந்த ஃப்ளவர் பாருங்கள் நம்மளாக வரைஞ்சோம் அப்படின்னு இருக்குது பாருங்கள். 3Dயில் இருக்குது. ரியலாக செடியில் பூத்தா மாதிரி இருக்குது. இப்போ பஞ்சிங் மிஷின் வச்சு பஞ்ச் பண்ணியாச்சு. பீட்ஸ் எங்கெங்கே வேணுமோ அங்கே நான் டெண்டான்ஸ் மாதிரி போட்டேன் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம பேர்ல் பஞ்ச் பண்ணுறோம். அந்த மிஷினில் பஞ்ச் பண்ணும்போது என்ன அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் கையில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் டைட்டாக. நம்ம கொஞ்சம் ப்ரொடக்ஷன் நிறைய கொடுக்கணும்னு சொல்லும் போது இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணுறது பெட்டர். என்ன லுக் இருக்குது பாருங்கள், சான்ஸ்லெஸ் லுக். அண்ட் வி ஆர் ஸோ க்ரியேட்டிவ் அண்ட் வின் பண்ணிட்டோம். நம்ம பெயிண்ட் அடித்து வின் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன டைப் பண்ண போகிறீங்க எல்லாருன்னா, ஐ ஆம் த வின்னர் அப்படின்னு அடிக்கிறீங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி த வின்னர் ஒன்ஸ் யூ see this video. அண்ட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ கண்டிப்பாக ஒரு ரஃப் கிளாத் எடுக்கிறீங்க. பெயிண்ட் ப்ரஷ் உங்ககிட்ட இருக்குது. பெயிண்ட் எவ்ரி திங் இஸ் அவைலபிள். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ட்ரை பண்ணுறீங்க அண்ட் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புறீங்க. அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது ஸ்கில் அண்ட் புது விஷயத்தை சொல்லி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். பை பாய்.